ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்ளெக்ஸில் ஒரு ஆபத்தான பிரமிடுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா போக போகிறோங்க. நீ எதுக்குலாம் இந்த பிரமிடுக்குள்ளே போக போகிற சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே தங்கம் ஒயரை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புதையல் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆபத்துகளும் பார்த்தீங்கன்னா இருக்குது. எல்லா ஆபத்தையும் பார்த்தீங்கன்னா சும்மா ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி ஃபேஸ் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற புதையலை பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கிட்டு வர போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்க. எவ்வளோ பெரிய கதவு! அங்க இருக்கிற கேட்டா பார்த்தாலே பாத்தீங்கன்னா பயமா இருக்குங்க. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பாத்தீங்கன்னா பண்ண மாட்டோமா? இன்னைக்கு உள்ள இருக்கிற மொத்த பதில் எப்படி அள்ளிட்டு வெளியே வர பாருங்க. என்னடா என்ட்ரன்ஸ்னு போட்டு உள்ள தள்ளிட்டு கதவை சத்திட்டீங்க. என்ன இது பச்சை பச்சையா கிடக்குது? ஓ, பாய்சனு, விஷம். நமக்கேவா? போங்கடா. நாங்களாம் லெஃப்ட்ல கையை காமிச்சிட்டு ரைட்ல இண்டிகேட்டரை போட்டு ஸ்ட்ரெயிட்டா போறாள். அந்த பாய்சன்ல காலு பட்டு வச்சுன்னா நம்ம கதை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். எங்க வந்து யாருக்கிட்ட அவ்வளோதான் தாண்டி. நீ யாரா தம்பி இங்கே ஃபோர்ஸ் கொடுத்துன்னு இருக்கிற? நம்மள மாதிரி புதையல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்திருக்காம போல இருக்கு. உன்ன மாதிரி எத்தனை பேரா வந்திருக்கீங்க? எத்தனை பேர் வந்தாலும் சரி, இன்னைக்கு அந்த புதையலை நான் தான் தனியால தூக்கிட்டு போக போகிறேன். எடுத்துன்னு லாவால போட்டிருக்கானுங்க. என்னடா சவப்பட்டியில் காட்டுக்குது? ஒருவேளை இங்கே புதையலை தேடி வரவளா காலியாக வரானுங்களே, அவனுங்களை இந்த மாதிரி சவப்பட்டியில் போட்டு அங்கே பொச்சி வச்சிடறானுங்க போல இருக்கு. பார்த்துக்கலாம், அப்படியே ஜம்பிங்க போடு. என்ன நின்ட்டா? ஓ, இங்கே பார்த்தீங்கன்னா ஒத்தேடி பாதையில் போனோமா? என்னடா மண்டை ஓடலாம் வச்சுருக்கீங்க? எவன் மண்டை ஓடுதா இது? எவன் தான் நமக்கு என்ன? நம்ம வந்த வேலையை பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஒத்தையடி பாதையில் தாவி ஓடுற அக்கா பெத்த பூங்குயில தேடி ஆடுற. அவன் பார்த்தீங்கன்னா லாவா பார்த்து பயந்துட்டாங்க. அப்படியே பார்த்து நின்ட்டான். அவன் நின்ன கேப்பில் அவனை பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். என்னடா இந்த இடத்துல ஒரு பாலம் இருக்குது. ஓ, நம்மளுடைய பேரி ஒரு பிரிசனில் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரிட்ஜு. அந்த பேரி பிரிசனில் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு உடஞ்சி விழும். ஆனால் இதில் பாருங்கள் நல்லா இருக்குங்க. அந்த காலத்தில் ஈஜிப்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாங்க. அங்கே பாருங்கள், அந்த பாலம் சும்மா கல் மாதிரி பார்த்தீங்கன்னா நிற்கிது. இப்போ என்னடா இது கல் மாதிரி பாலம் நிற்கிது சொன்னா, இங்கே எத்தனை நிஜமாவே ஒரு இவ்வளோ பேர் ரோடு மாதிரி கல் உருண்டுக்கிட்டு வருது. எவனோ ஒருத்த இப்போ மாட்டி பார்த்தீங்கன்னா சட்னி ஆகனா, நம்ம பார்த்தீங்கன்னா மாட்டக்கூடாது. எங்கே இருந்தா நீங்கள் ரெண்டு பேரும் எனக்குனே வருவீங்களா? ஓடு அப்படியே பார்த்து நின்று. நான் கூட பொண்ணு சட்னி ஆகிடும் பார்த்தேன், எஸ்கேப் ஆயிடுச்சு. பார்த்துக்கலாம். நம்ம முன்னாடி யாரும் இன்னொருத்தம் பார்த்தீங்கன்னா நிற்கிறான். அடே, எத்தனை பேர்லாம் வந்திருக்கீங்க? இந்த இடத்துல ஒரு கயிறு இருக்குது. ஓ, இது வந்து ட்ராப்பாங்க. அந்த கயிறு தொட்டால் ஏதோ நடக்குமா? அது என்ன நடக்கும் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஆசை இல்லை. அப்படியே ஒரு ஜம்பிங்கை பார்த்தீங்கன்னா போடு. என்னடா இத்தனை கயிறு வச்சுருக்கீங்க? ஒரு கயிறு தொட்டால் நம்ம லாவாவில் விழுந்துருமோ? பண்ணாலும் பண்ணியிருப்பானுங்க. நான் பொண்ணுங்கன்னு தொடம் பார்த்தா யாரையுமே பார்த்தீங்கன்னா தொடல. நாங்கடா நீங்கள் திருப்பி போய் ஜம்ப் பண்ணிட்டு போனோமா? நீங்கள் இன்னைக்கு தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் தட்டி விட்டுருங்க ப்ளீஸ். நம்மள ஒரு லைக்கு, ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு அப்படியே மறக்காம வீடியோ கிச்சன் ஒரு ரைட் மட்டும் ஏற்றி விட்டுருங்கப்பா. இப்போ இது கூட ஜம்ப் பண்ணுமா? குதிச்சிட்றா கைப்பில் உள்ளே வந்துட்டோம். இன்னும் இது இந்த இடத்துல வேறு நிற்கிறா. தம்பி நீ யாரா? என்ன சொல்கிறானா, அந்த இடத்துல வந்து ஒரு லிவர் இருக்கான், அதை யூஸ் பண்ணி சேஃபாக தப்பிச்சு போய்க்கொன்றான். நீங்களா மறைஞ்சு போயிட்ட. என்ன லிவர் இது? என்னவா இருக்குன்னு தெரியலையே. என்னது செவத்தில் முள்ளாக வச்சு வரீங்க? ஓ, இப்போ இது லிவரை இழுத்தா நமக்கு டோர் திறக்குமா? இப்போ இது வரை கீழே ஜம்ப் பண்ணிட்டு போகணுமா? என்னங்கடா இது? இதை சொல்கிறதுக்கு எதுக்கு அவன் வந்தான்? இது நமக்கே தெரியாதா? இந்த ட்ராப் டோர் நல்லா கிட்ட வரட்டும். கிட்ட வந்தோடனே பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்முன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஜம்பிங்க போடும். அவ்வளோதான், இறங்கடா கீழே. செகண்ட் ஸ்டேஜ். இப்போ தான் 2வது ஸ்டேஜுக்கே வந்திருக்குமா? இருங்க, என்னால் கேமராவை திருப்ப முடியலங்க. இதே கேமராங்கில் தான் போனோமா? மேலேருந்து வேற இந்த செவுரு தக் சொல்லிட்டு பார்த்து கீழே விழுந்துட்டு இருக்கு. அந்த செவுத்தில் மாட்டாமல் கிராசிங்கை போடணும். அதுக்கோசரம் பார்த்து இப்படி கேமரா ஆங்கிள் வச்சிருக்கானுங்களா? ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சரி, அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாகவே பார்த்தீங்கன்னா போகலாம். மெதுவாக ஏன்னா பொறுமையாக இருந்தால் வெற்றி நிச்சயங்க. அவசரமே பார்த்தீங்கன்னா பட வேணாம். ஏன்னா நம்ம கிட்ட இப்போதைக்கு கேமரா கண்ட்ரோலே பார்த்தீங்கன்னா இல்லை. தாண்டிட்டேன். என்னடா இப்போ ஜம்பிங் வேறு பண்ணணுமா? மனுஷங்களா நீங்களா? சரி, அப்படியே ஏஜிக்கு போயிட்டு அப்படியே போய் ஜம்ப் பண்ணிங்கன்னே இருப்போம். இங்கே ஒரு ஜம்ப்பு, அங்கே ஒரு ஜம்ப்பு. எஸ், ஒரு வழியா வந்துட்டேன். விடுதலை. எங்கடா கொண்டு வந்து விட்டுருக்கீங்க? ஏதோ ஒரு சிலந்தி வலை இருக்குது, அதை வெட்டினோன்னா நமக்கு ஸ்வாடு வேணுமா? அது எங்கடா இருக்கும்? சரி, இப்படியே வழி பார்த்தீங்கன்னா இருக்குது. புதையல் பெட்டி இருக்குது பார்த்தீங்களா? அதுக்குள்ள ஸ்வாடை ஒழிச்சு வச்சிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த லாவால விழாமல் வேற பார்த்தீங்கன்னா அலைக்கா பற்றி ஜம்ப் பண்ணி போனோமா? இங்கே ஒரு ஜம்ப்பு, அங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே வந்துரு. கமான் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா என்னதான் இருக்கு? ஸோ அலசி ஆராய வேண்டியதா? டே கீழே விழுந்துடும். அதோட அப்பாவி என்னடா பண்ணுற? ஏதோ எடுத்துட்டாங்க. ஓ, அந்த ஸ்வாடு தான் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இப்போ இதை கொண்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிலந்து வழியை சும்மா சஜக் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெட்டி தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா போயினே இருக்க வேண்டியதான். நான் முன்னாடி எவனாவது ஆளுங்க வந்தாலும் சரி, முடிஞ்சா அவனுங்களே பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளுருவாங்க. ஏன்னா இந்த புதையில நம்ம தனியாக தான் எடுத்துகிட்டு போனோம். யாருக்கூட பங்கு போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா சுத்தம் ஐடியா இல்லை. இங்கே பாருங்கள், பொண்ணு பார்த்தீங்கன்னா வருது, கத்தி வச்சு என்ன பண்ணுற மாதிரி கொண்ட போட்ட பிள்ளை ஒன்று இல்லை. என்னடா ஒன்றுமே ஆக மாட்டேங்குது, டம்மியா இது?
அடா பாவீங்களா, இதுங்க சிலந்தி வழியை நான் கையிலே பிச்சு போட்டு போயிருப்பேன். இது என்ன எனக்கு கத்தி, ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஓகே வெட்டியாச்சு. ஏய் இது என்னடா இது, ஏதோ பால் மாதிரி உருண்டு வருது. இது வண்டி மேலே பட்டுச்சு, நம்ம கதை வந்து முடிஞ்சிடும். யாரா நீங்க இதெல்லாம் எங்க அதெல்லாம் ஒட்டி விட்டுட்டு இருக்கீங்க? மாற்றாத. ஐயோ இன்னொன்று வேற பார்த்தீங்கன்னா வருதா, எங்க வருது, இங்க வருதா? ஜஸ்ட் மிஸ் வந்துட்டேன். ஓ மேலே கேப் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே அதெல்லாம் கீழே விழுது போல இருக்கு. அப்படி எப்படி போயிட்டு இது எப்படி போயிட்டு வருது தெரியலையே. யோபா ஒரு வழியா பார்த்தீங்கன்னா தாண்டிட்டோம். இது என்னடா இது, கீழே வேற மாதிரி ஜம்ப் பண்ணுமா? சரி குதிச்சிடாம பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். பாருங்க ஸ்பைடர்மேன் மாதிரி சும்மா ஜோக்கா நின்னா பார்த்தீங்களா. திருப்பி வேற இவன் வர வந்துட்டானே. டே தம்பி இப்போ உனக்கு என்னடா வேணும் சீக்கிரம் சொல்லித்தல. அதாவது இது ஒரு மேசா, இது வழியா போனீங்கன்னா புதையல் இருக்கிற த்ரோன் ரூமுக்கு நீங்கள் போகலாமா? ஆஹா இப்போ வந்து இந்த ஒரு புதிருக்குள்ள நம்ம பூந்து போனாலே பார்த்தீங்கன்னா போதுமா? சூப்பரு, இதுதான் நமக்கான கடைசி சவாலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவன் யாரா தம்பி? ஓ இவனுக்கு வந்து புதையலுக்கு பாதுகாவலுங்களா? இப்போ அடிக்கிறதுல இவனுக்கு என்ன ஆகிறானுங்க பாருங்க. அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இதே ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு இருக்கீங்க. 4 தட்டு தனதுக்கே பாருங்க ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா சும்மா அக்கா பார்த்தீங்கன்னா பிஞ்சு போயிடுச்சு. ஏய் இப்போதானே அவனை அடிச்சு ஓட விட்டேன், நீ ஏன்டா திரும்பி வர என்னடா பின்னாடி எடுக்கிறீங்க? ரியல் லைஃப்ல தான் முதல் அடிக்கிறானுங்க சொல்லிட்டு பார்த்தா கேமில் கூட இப்படியே பண்ணுறீங்கடா. உன்னை பற்றி யாரு அட என்ன சொன்னால் என்ன, இந்த காதில் வாங்கி அதை அந்த காதில் தள்ளு படே. மேகம் மீதந்தாலும் காகம் பறந்தாலும் ஆகாயம்தான் அழுக்காகாது என்று சொல்லு. ஒரு பந்தை நீருக்குள் மூழ்கிதான் வச்சாலும் பந்து வரும் தண்ணி மேலடா. அதுபோல் உன்னை யாரு ஓரம் கட்டிதான் வச்சாலும் நம்பி வாழுடா. பாட்டு பாடினா மேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டோம். என்னென்னா எந்த நெருப்பெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்போ நெருப்பில் மாட்டாமல் வேற பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராசிங்கே போடணும். எஸ் அதுதான் பார்த்தீங்கன்னா த்ரோன் ரூம்னு நினைக்கிறேன். வாயில் லைட்டாக ரோலிங் ஆகுது. நிறைய பேர் வீடியோக்கு லைக் கொடுக்காம பார்க்குறேன் நினைக்கிறேன். அதனால் பார்த்து வாயில் ரோலிங் ஆகுது. லைக் கொடுக்காதுங்க, மறக்காம லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள். இதை பார்த்தீங்களா இந்த பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா கேமில் வர ட்ராப்ஸ்லாம் இவனுக்கு பார்த்தீங்கன்னா கேமில் வச்சுருக்கானுங்க. ஆனால் நல்லா இருக்குது. என்னது 20 கோல்டு பார் இருக்கு, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண உனக்கு மேலே கேட்டு திறக்கோன்றான். ஏன்டா 20 கோல்டு பார் தான் எடுத்துகிட்டு போகணுமா? அங்கே பின்னாடி பாருங்க ரகரகமாக பார்த்தீங்கன்னா காசுலாம் குட்டி கிடக்குது, அதில் எடுக்கக்கூடாதா? 20 தங்க கட்டி கொண்டு எடுத்துகிட்டு போடான்றா. சரி இதுவாக தரானுங்களே, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்தோஷம். என்ன ஆயிட்டங்களோ இந்த ஒரு புதையல் அறையிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் ஆசை தீரும். ஓகே இதையும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி இப்போ 12 ஆயிடுச்சு. இன்னும் 8 வேணுமா நமக்கு? 13, இன்னும் 7 வேறு எங்கெங்கே இருக்குது? ஓ இங்கே மேலே அப்படியே போகலாம் போல இருக்குது. அப்படி இங்கே ஒன்று ஜம்ப் பண்ணி பிடி, கேர்ஃபுல்லாக பிடிக்கணும். ஏன்னா லைட்டாக ஸ்லிப் ஆனாலும் பார்த்தீங்கன்னா லாவாவில் விழுந்து ஜோலி பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருவாங்க. ஸ்டில் 5 more to go. இன்னும் 4 இருக்குது. ஜம்ப் பண்ணு. இது ஒன்று கலெக்ட் பண்ண அப்படியே எகிரி குச்சி. இன்னும் 3 இருக்குது. ஆனால் 3 எங்கே வச்சுருப்பானுங்க தெரியலையே. நம்ம டாப் ஃப்ளோருக்கே பார்த்தீங்கன்னா ஏறி வந்துட்டோம். ஓ இங்கே தான் இருக்கா? லொச்சக் பச்சக் அதுதான் பார்த்தீங்கன்னா கடைசி அக்காச்சக். அவ்வளோதான், அண்ணன் வராரு வழியை விடு, சீக்கிரம் தூரத்தாங்கடா. வந்துட்டேன் 20 தங்க கட்டியை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்னும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ராக்கெட் லான்ச்சர் மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுருக்கானுங்க. எதுக்கு வச்சுருக்கானுங்க தெரியலையே. எதுக்காக தான் நமக்கு என்ன, முதல்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா அது ஆலைக்கா நம்ம தூக்கி வேண்டியதான். எடுறா வைப்பேனே. ஏய் என்ன நடக்குதுங்க? இந்த ஒரு படிக்கட்டு தானா உள்ள போகுது லாவாக்குள்ள. அடே எவன் பார்க்குற வேலைடா இது? அப்போ எது பெருசாக நடக்க போகுது. கேப்பா ஏன்ஷியன் மம்மி. ஐயோ இவன் தான் புதையலுக்கு பாதுகாவலனா? அடிக்கிற அடியில் மம்மி சும்மா எப்படி டம்மி ஆகுது மட்டும் பாருங்க. வாடா சிரிச்சாவாயா உடம்புல இருக்க பேண்டேஜ் எப்படி பிச்சிங்கன்னு போது மட்டும் பாரு. வாங்கிக்கோ. என்னடா இது இன்னொரு லேயர் வேற போட்டு வந்திருக்கான இவன். ஐயோ நான் கூட செத்துறான்னு நினைச்சா. கையில் 2 மினிகன் வச்சுட்டு இருக்கியா? ஒரு கை பார்த்தீங்கன்னா காலி. இதோட உன் கதை முடிஞ்சுது. எப்படி சொக்கா படுத்திங்கன்னு மம்மியை கேலி பண்ண பார்த்தீங்களா? என்னடா அந்த மம்மியை கேலி பண்ண தூக்கிட்டு வந்து சாம்பருக்குள்ள விட்டுருக்கீங்க. இது வேறு சுற்றினே இருக்குது. ஓ இந்த பிளாட்ஃபார்ம் மேலே கரெக்டாக ஜம்ப் பண்ணி மேலே போகணும் போல இருக்கு. ரைட் சுத்துதே பூமி, இது போதுமாடா சாமி. அப்படியே மேலே ஒரு ஜம்பிங்க போடு. அப்படியே முன்னாடி ஓடி போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்ப். ஐயோ நல்லா வேலை கீழே விழாமல் நின்னோமே, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்தோஷம். கரெக்டாக ஃபோக்கஸ். அப்படியே இங்கேருந்து ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அப்படியே ஒரு ஜம்ப். ஐயோ நல்லா வேலை இந்த வாட்டி போய் நின்றுட்டோம். இப்போ ரிவர்ஸில் ஜம்ப் பண்ணணுமா? ஏன்டா இப்படி சுற்று ஜம்ப் பண்ணிக்கிறீங்களா? இப்படியே பண்ணிக்கிட்டு தான் எல்லாம் மண்டை காயுதுடா. வந்துட்டேங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப் ஃப்ளோரை ரீச் பண்ணிட்டேன். இதுதான் ஃபைனல். அப்படியே அதுக்கு மேலே ஏறி நில்லு. இது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி போய் ஜம்ப் பண்ணிடலாம். அங்கே வேற அந்த சட்டை போட்ட பையன் வந்து நிற்கிறாங்க. இந்த வாட்டி என்ன ஆபத்து வைக்க போகிறான்னு தெரியலையே. என்ன சொன்னாலும் த்ரோன் ரூமுக்குள்ளே போய் தங்க கட்டி எடுத்து தப்பிச்சு போனா. தங்க கட்டி எடுத்தால் மம்மி வருது. இங்கே வேற எவ்வளோ லேசர்லாம் விட்டுக்கிட்டு இருக்கான். தம்பி இங்கே என்ன நடக்குது? இதை லேசர்லாம் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க.
என்ன சொல்கிறான்னா லேசர் வந்து டெட்லி, அதில் நீ பட்டா செத்து போயிடுவேன்றான். அட வெங்காயம், அது எனக்கு தெரியும்டா, நான் எப்படா தப்பிச்சு போகிறது? இருங்க வெயிட் பண்ணி பார்ப்போ. ஓ, இந்த கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த லேசரோடைய பாத்து. அது வந்து இப்படி தான் ட்ராவல் பண்ணோம். நம்ம என்ன பண்ணோம்னா அங்கங்கே கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்தமாரி கேப்புக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிக்கணும், அந்த லேசர் வரப்போது மட்டும், அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு விஷயமா சப்ப மேட்ரிக் சால்ட் வாட்ரு அப்படியே பார்த்தீங்கன்னா போயினே இருப்போம். அதுதான் நமக்கான எக்ஸிட் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன். போயிடு அப்படியே உள்ள இப்படியே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவோம். அந்த லேசரை பார்த்தீங்கன்னா நம்ம தாண்டி போட்டோம். அங்கே பாருங்கள், அது செவுத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பூந்து போகுது. நல்லா வேலை அங்கங்கே பார்த்தீங்கன்னா கேப் வச்சா நாங்கள் அது வரைக்கும் போய் சந்தோஷம். என்னங்கடா இது நின்று தொலைய மாட்டேங்குது, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இல்லை இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, போயிடுச்சு. ஓடு இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எங்கே நிற்க தேவலாங்க, சட்டு புட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது கது வழியாக பார்த்தீங்கன்னா வெளியோடி போயிடலாம். அவ்வளோதான், வெற்றிகரமா இந்த ஒரு ஆபத்தான லேசர் ஐயம் பார்த்தீங்கன்னா தாண்டிட்டோம். விடுதலை. என்னது இது, எந்தா வெளியே விட்டிங்களா? என்னடா பிரமிட் வெளியே அனுப்பிங்க சொல்லிட்டு பார்த்தா பேக் என்ட்ரன்ஸ் கமிச்சு வச்சிருக்கீங்க. ஓ, இப்போ இதுக்கு மேலே ஏறி போனால் தான் நம்மளால் வந்து முழுமையாக இந்த ஒரு பிரமிடை விட்டு தப்பிச்சு போக முடியும் போல இருக்கு. இது வந்து இதோட பேக் என்ட்ரன்ஸ் போல இருக்கு. ஏறி போயிடுவோம். யோபா, உள்ளே போனதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 தங்க கட்டியை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். மேலே ஏறி வரோம். ஒதுங்கி நில்லு, கீழே இறங்க சொன்னாட எகுறோம் பல்லு. பார்த்து அப்படியே ஒரு ஜம்ப்பு, அங்கே ஒரு ஜம்ப்பு, எங்கே ஒரு ஜம்ப்பு. என்னடா திருப்பி நேரம் இன்னொரு லேடர் வச்சுருக்கீங்க. மேலே வேறு சாவி பார்த்தீங்கன்னா இருக்குங்க. நான் இருக்கும்னு தெரில, போய் பார்த்தீங்கன்னா பார்த்துருவான், அந்த சாவி எடுத்துட்டுறான். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் மட்டும் போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சின்ன ஷேர் தட்டி விட்டுருங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட ரோல்பாக்ஸ் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் கிடைச்சா சேனலில் போட்டிருக்கேன், ஓல்டு வீடியோஸையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒன்று சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம ஆள் தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் நம்ம லைக்கு, ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு போயிடுங்க. டேக் கேர், வரட்டா.